ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாடு அரசு 14/2/2023 இந்த தேதியில் சென்னை அடையார் காந்தி மண்டபத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுக்கு ஒரு சிலையை திறந்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். மருது சகோதரருடைய சிலையும் அங்கே திறக்கப்பட்டிருக்கு. இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலை திறப்பு இந்த நேரத்தில் இந்த ஒரு செய்தியை வெளியே கொண்டுட்டு வரணும்னு திட்டமிட்டு இருந்தோம். பரவாயில்ல. அதனால் இதை பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. ஒரு வெறுப்பு அரசியலோ அல்லது காழ்ப்புணர்ச்சி அரசியலோ அல்லது யாரையுமே மட்டம் தட்டணுன்ற நோக்கமும் இதுக்குள்ளாக இல்லை. ஒரு வரலாற்று பதிவாக ஆவணங்களோடு இருப்பதை அப்படியே சொல்வது தான் அது ஒரு வரலாறு அப்படின்றது இருக்குது. இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றியான பல ஆய்வுகள் நிறைய வந்திருக்குது. ஆவணங்கள் மூலமாக வெளியே வந்திருக்கக்கூடிய தகவல்கள் தான் எதுவுமே ஊர்ஜிதமான தகவல். அந்த வகையில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் மட்டுமே உங்களுக்கு முதல்ல நான் வாசித்து காட்டுறேன். இந்த கடிதத்தை கவர்னர் இன் கவுன்சில் லார்ட் கிளைவ் அவர்களுக்கு அப்படின்னு போட்டு, பிரபு அவர்களே, பாளையக்காரர் கட்டபொம்மன் நாயக்கர் தான் ராமநாதபுரத்திலிருந்து தப்பியோடியது பற்றி எனக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்ட கருத்தின் மீது நான் உங்களுக்கு உறுதி செய்து என் அபிப்பிராயத்தை தெரிவிக்க விரும்புகிறேன். நம்பிக்கைக்குரிய மனிதர் ஒருவர் மூலம் கட்டபொம்மன் நாயக் என்னிடம் ஒரு விண்ணப்பம் செய்துள்ளார். அந்த மனிதரை இன்று என்னிடம் அனுப்பியுள்ளார். அவர் மூலமாக உங்களுக்கு அனுப்பி வைக்கும்படி கடிதம் ஒன்றை கொடுத்து அனுப்பியுள்ளார் கட்டபொம்மன் நாயக். தன்னுடைய வழக்கின் சூழ்நிலையை விவரித்துள்ள அந்த விண்ணப்பத்தின் மீது நீங்கள் நியாயம் வழங்குவீர்கள் என நினைக்கின்றார். அதாவது அன்னைக்கு இருந்த ராபர்ட் கிளைவ், அவர் தான் கவர்னர் இன் கவுன்சில். அப்போ இருந்த இந்த பாளையம் மொத்த பாளையத்துக்குமான கட்டுப்பாட்டினுடைய தலைமையாக இருந்தவர் கிளைவ். அவருக்கு தான் இந்த கடிதத்தை அனுப்புகிறார். நீங்கள் நீதியை வழங்குவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாருன்னு. என்னை சந்திப்பதற்கு அந்த மனிதர் மூலமாக அனுமதியும் கேட்டுள்ளார். 4 மைல் தொலைவில் நாளைய தினம் மாலை 5 மணிக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் என்னை சந்திக்கும்படி சொல்லியுள்ளேன். தற்போது பணிந்து செல்ல வெளிப்படுத்தியுள்ளது பற்றி வியூகத்தை வகுத்து செயல்படுத்துவதில் நான் பயன்படுவேன் என்று சொல்லியிருக்கின்றேன். தானாக முன்வந்து என்னிடம் சரணடைய விருப்பம் தெரிவிக்கவும் சில நிபந்தனைகளை ஏற்க வேண்டும் என்றும் அவற்றை நாங்கள் சந்திக்கும் போது தீர்மானிக்கவும், அப்படிப்பட்ட நிபந்தனைகள் தன்னுடைய சொந்த வசதிகளை பாதுகாத்து கொள்வதற்காக கேட்கப்படுவதாகவும் வேறு நிபந்தனைகள் ஏதும் கிடையாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் எதிர்ப்பு தெரிவிக்க தயார் செய்த முன்னேற்பாடுகளை நிறுத்திவிட்டதாக தெரிவிக்கிறார். அவர் சொன்ன இந்த கூற்றை எனக்கு கிடைக்கும் தகவல்கள் உறுதி செய்கின்றன. அவர் தன்னிடம் இருந்த ஆயுதம் ஏந்திய சிப்பாய்களை அனுப்பிவிட்டதாக தெரிகிறது. 500 நபர்களை மட்டும் தன் கோட்டையில் தங்க வைத்துள்ளார். தன்னுடைய நாட்டை ஒட்டியுள்ள மற்ற நாடுகளில் தன் ஆட்கள் எவரும் அத்துமீறி நுழையக்கூடாது என்றும் ஆணையிட்டுள்ளதாகவும் என்னிடம் தெரிவித்துள்ளார். தன் மீதும் தன் நாட்டின் மீதும் கம்பெனிகளால் பிறப்பிக்கப்படும் ஆணையை பெறவும் அதன்படி நடந்து கொள்ளவும் தான் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். இப்படிக்கு கீழ்ப்படிதலில் உள்ள டேவிட்சன், கேப்டன் தளபதி, தூத்துக்குடி, 1798 செப்டம்பர் 26. அந்த தளபதி அன்றைக்கி உச்ச பதவியில் இருந்த கவர்னர் இன் ஜெனரல் ராபர்ட் கிளைவ் அவர்களுக்கு ஒரு தளபதி எழுதிக்கிற கடிதம். அந்த கடிதத்தோட ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு இணைப்பு. அது இணைப்பு என்ன அப்படின்றது தான் அடுத்த கட்டமான முக்கியமான விஷயம். வரலாற்றில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம், பேசியிருப்போம். போர் நடந்தது, அதில் வசனம்லாம் பேசியிருந்தார். நீதான் ஜாக்சன் துரை என்பவரோ அப்படின்றது, இதெல்லாம் மாணவர்கள் மத்தியில் சினிமாவாக இருந்தாலும் பதிவு விட்டது. ஆனால் இப்படிலாம் நடந்தது, ஒரு விவாதம் அப்படின்னு பேசப்பட்டது. இல்லை அப்படின்னு பலவித கருத்துக்களும் பலவிதமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. குமுதம் வார இதழில் இருந்த எழுத்தாளர் தமிழ்வாணன் அவர்கள் இந்த கட்டபொம்மன் ஒரு கொள்ளைக்காரன் அப்படின்னு ஒரு புத்தகமே எழுதி வெளியிட்டு மிக பெரும் சர்ச்சையானது அந்த காலத்தில். அப்படிலாம் எதுவும் நடக்கலை, போரும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவர் ஒரு கொள்ளைக்காரன், வரி கட்டுற பாக்கி இருந்தது, அதுக்காக தான் கேட்டிருந்தாங்க. அதில் சில முரண்பாடுகள், அதை ஒட்டி தான் அவருக்கு அந்த பனிஷ்மெண்ட் கிடைச்சிது அப்படின்னு முடிச்சிருப்பார். அது இல்லை என்ற கருத்து எல்லோருக்கும் பரவலாக இருந்துக்கிட்டு இருந்தது. இப்போ இந்த ஆவணம் இதை தான் சொல்ல வருது. ஒரு தளபதி ராபர்ட் கிளைவ் அவர்களுக்கு சென்னையில் இருந்த அவருக்கு தூத்துக்குடி இருக்கக்கூடிய தளபதி டேவிட்சன் எழுதின அந்த கடிதம், அந்த இணைப்பு என்னன்றதை பார்ப்போமா? மரியாதைக்குரிய கவர்னர் அவர்களுக்கு ஜெகவீர ராம கட்டபொம்மன் நாயக் எழுதிய மலபார் கடிதத்தின் மொழிபெயர்ப்பு செப்டம்பர் 25 பெறப்பட்டது. அக்டோபர் 3, 1798. இப்போ கட்டபொம்மன் பேசுகிறாரு. அரசாங்க உத்தரவை மதித்து எல்லா காலங்களிலும் கலெக்டரின் அறிவுரையை கவனத்தில் கொண்டு கம்பெனிக்கு செலுத்த வேண்டிய கப்பத்தை சரியான காலங்களில் செலுத்தி வந்திருக்கின்றேன். அதாவது என்னுடைய நாட்டில் இந்த ஆண்டு பயிர்கள் அழிந்துவிட்டாலும்
அரசுக்கு சேர வேண்டிய பெய்ஷ்குக் எனப்படும் வருவாயை செலுத்தியுள்ளேன். ஆனால் அரசுக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை 1700 சக்கரம் இருந்தபோது அந்த தொகையை எடுத்துக்கொண்டு ராமநாதபுரத்துக்கு வரும்படி 2 கடிதங்கள் எனக்கு வந்தன. உடல் நலக்குறைவால் நான் அவதிப்பட்டு அதிலிருந்து விடுபட்டவுடன் புறப்பட்டு செல்லலாம் என்று நினைத்தபோது மேலும் ஒரு கடிதம் வந்தது. ஆவணி 23 அல்லது செப்டம்பர் 5ஆம் தேதிக்குள்ளாக கட்டாயம் வர சொல்லி அக்கடிதத்தில் வற்புறுத்தப்பட்டிருந்தது. அதாவது தூத்துக்குடி கரெக்டாக இருந்த ஜாக்சன் துறைக்கிட்டிருந்து அது கடிதம் வந்தது அப்படின்னு குறிப்பிடுறாரு. அந்த கடிதம் வந்திருந்தது. கிஸ்தியை செலுத்துவதற்காக பணத்தை தயார் செய்து கொண்டேன். என் உடல்நலம் குன்றியிருந்தாலும் நான் புறப்பட்டு போனபோது ஜாக்சன் திருக்குற்றாலத்திற்கு வந்திருந்தார். கம்பெனியின் கிஸ்தியை செலுத்துவதற்காக முழு தொகையையும் எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை நான் அடைந்தேன். துபாஷ் ரங்கப்பிள்ளையை பார்த்து கலெக்டர் ஜாக்சனை பார்க்க வேண்டும் என்ற என் விருப்பத்தை தெரிவித்தேன். இதை கலெக்டரிடம் துபாஷ் தெரிவித்தவுடன் அவர் என்னை சொக்கம்பட்டியில் பார்ப்பதாக சொல்லிவிட்டார். அங்கு சென்று என் விருப்பத்தை திரும்ப சொன்னபோது என்னை சிவகிரி, சாத்தூர் மற்றும் செல்வபத்தூரில் பார்ப்பதாக சொல்லிவிட்டார். ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கா அந்த துறை ஜாக்சன் போயிட்டே இருக்கிறாரு. இங்கே பார்க்கல, அந்த ஊருக்கு வர சொல்லு, அந்த ஊருக்கு போனோன்னே இங்கே வேணால் அடுத்த ஊருக்கு சொல்லுன்னு ஒரு 3-4 ஊர்களை தள்ளி நகர்ந்து போயிட்டே இருக்கிறார். அதுதான் சொல்கிறாரு. அங்கெல்லாம் சென்று அவரை பார்க்க காத்திருந்தேன். ஆனால் அவர் என்னை ராமநாதபுரத்தில் தான் பார்க்க முடியும் என்றும் அங்கே வரும்படி கூறிவிட்டார். பல நாட்கள் நான் காத்திருந்தேன். இதற்கிடையில் நிலுவை வைத்திருப்பவர் மற்றும் முழு தொகையை செலுத்தியவர்கள் என பல பாளையக்காரர்களை பார்த்து அவர்களை திருப்பி அனுப்பிவிட்டார். என்னை மட்டும் ராமநாதபுரத்துக்கு வர சொல்லிவிட்டார். வழியில் அங்கங்கே பல பேர் பாக்கி வச்சுருந்தவங்களெல்லாம் கூப்பிட்டு பார்த்து பாக்கியை வாங்கிக்கிட்டு கொடுக்காதவங்களையும் பரவாயில்ல அடுத்த முறை கொடுங்கன்னு சொல்லி அனுப்பிக்கிட்டு பைசல் பண்ணிக்கிட்டு தான் போகிறாரு. ஆனால் என்னை மட்டும் பார்க்காம ராமநாதபுரத்துக்கு தான் நீங்கள் வரணும்னு சொல்கிறாரு அப்படின்றத சொல்கிறாரு. நான் கொண்டு வந்திருந்த பணத்தையும் வாங்கவில்லை. கலெக்டரின் ஆணைக்கு கட்டுப்படுவது தவிர எனக்கு வேறு வழி இல்லை. அவர் சென்ற வழிகளெல்லாம் நான் பின்தொடர்ந்து சென்றேன். அவரோடு ராமநாதபுரத்தை நான் புரட்டாசி மாதம் 6ஆம் தேதி அல்லது செப்டம்பர் 19ஆம் தேதி சென்றடைந்தேன். என்னை கோட்டையில் கைதியாக வைத்து விடுவார்கள் என அப்போது நகரத்தில் உள்ள மக்கள் பேசிக்கொண்டார்கள். ஆனால் மதிப்புக்குரிய கம்பெனியை நான் நம்பினேன். அவ்வாறு என்னை நடத்தக்கூடாது என்று நினைத்தேன். என்னால் அரசாங்கத்தின் வழிகாட்டுதல் படி நான் ஜாக்சனின் ஆணைகளுக்கு கட்டுப்பட்டிருந்தேன். கம்பெனிக்கு தர வேண்டிய பணத்தோடு நான் அவரின் ஆணைக்காக காத்திருந்தேன். மேலும் கோட்டைக்குள் செல்வதால் எனக்குள்ள பயத்தை துபாஷ் ரங்கப்பிள்ளையிடம் சொல்லியிருந்தேன். அந்த வகையில் எந்தவித பயமும் நான் கொள்ள தேவையில்லை என்று அவர் எனக்கு தெரிவித்திருந்தார். அதற்கு பிறகு 7 அல்லது 20ஆம் தேதி பிற்பகல் 1 மணிக்கு அவருடைய அறையில் சந்திக்க நேரம் ஒதுக்கினார்கள். அந்த முறையில் நானும் என் மாமனார், மைத்துனர், சகோதரர்கள் மற்றும் இதர உறவினர்களுடன் சந்திப்புக்காக காத்திருந்தேன். அதற்கு பிறகு என் உறவினர்களை அங்கேயே நிறுத்திவிட்டு என் வக்கீலான சிவசுப்பிரமணிய பிள்ளையுடன் மாடியில் உள்ள அறைக்கு வரும்படி பணித்தார்கள். அங்கு துபாஷ் ரங்கப்பிள்ளையும் ஜாக்சனையும் சந்திக்கும்படி சொன்னார்கள். அவரை சந்திக்க ஏன் இவ்வளவு காலம் பிடித்தது என்று என்னிடம் கேட்டார்கள். என் உடல்நலமின்மையை பற்றி சொன்னேன். அவரை பின்தொடர்ந்து திருக்குற்றாலத்திலிருந்து சென்ற 1 மாதமாக பணிவுடன் பின்தொடர்ந்து அலைந்ததை பற்றி சொன்னேன். அவருக்கு எதிராக நான் நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னேன். நான் முழு தொகையையும் கொண்டு வந்திருக்கின்றனா என்று கேட்டார்கள். ஆம் என்று நான் சொன்னவுடன் கோட்டையில் எனக்காக ஒதுக்கப்பட்டுள்ள வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார்கள். தற்போது பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் கோட்டையில் உள்ள வீட்டில் தங்குவது கடினமாகும் என்று நான் சொன்னேன். ஏன்னா சிறை வச்சுறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ, அதனால் நான் கோட்டைக்கு வெளியில் இருக்கிறன்றதுக்காக அவர் அப்படி சொல்கிறாரு. ஆனால் கோட்டைக்கு வெளியே 6 மாதம் வேண்டுமானாலும் கூட தங்க தயாராக உள்ளேன் என்றும், எப்போது அவர் அனுமதி அளிக்கிறாரோ அப்போது நான் வந்து நாட்டுக்கு செல்ல தயாராக இருக்கின்றேன். அவர் எப்போது போன்னு சொல்கிறாரோ அப்போவே இந்த ராமநாதபுரத்துலேருந்து நான் போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன். 6 மாதமாக இருந்தாலும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றார். எப்போது அவர் அனுமதி அளிக்கின்றாரோ அப்போது நான் என் நாட்டுக்கு செல்ல தயாராக இருப்பதாக சொன்னேன். ஜாக்சன் துறை என்னுடன் பேசி கொண்டிருக்கும் போதே 2 அல்லது 3 குறிப்புகளை கர்னலுக்கு அனுப்பி சிப்பாய்களை திரட்டினார் மற்றும் 4 பாதுகாவலர்களை மாடியில் நின்றார்கள். அவர் முன்பாக நான் 3 மணி நேரம் நின்று கொண்டிருந்தாலும் ஏற்கனவே உடல்நிலை நலமில்லாமல் இருந்ததாலும் எனக்கு நடுக்கம் ஏற்பட்டது. மாடிப்படியின் கீழ்ப்பகுதிக்கு சென்று சற்று நேரம் ஓய்வெடுத்து விட்டு புத்துணர்ச்சி பெற்றவுடன் பிறகு அவரை சந்திக்க வருவதாக வேண்டினேன். அவர் உத்தரவின் பேரில் நான் மாடிப்படியின் தரைத்தளத்திற்கு வந்தபோது என்னை பிடித்து மேலே கொண்டு செல்ல 3 சிப்பாய்கள் வந்தார்கள். என்னை கடுமையான பயம் பீடித்து கொண்டது.
என்னுடைய சகோதரர்கள், மைத்துனர் மற்றும் மாமனார் இருந்த இடத்திற்கு நான் விரைந்து சென்று அவர்களோடு சேர்ந்து கொண்டேன். கோட்டையை விட்டு வெளியே சென்று விடலாம் என்ற எண்ணத்துடன் நான் சென்றபோது கோட்டையின் கதவுகள் மூடப்பட்டன. தயாராக இருந்த துருப்புகள் சுட்டார்கள். என்னுடைய உறவினர்கள் 4 பேர் கொல்லப்பட்டனர். 7 அல்லது 8 நபர்கள் காயமடைந்தனர். நான் தப்பித்து பயத்துடன் வாயிலை கடந்தேன். எனக்கு பின்னால் தங்கிவிட்ட என் வீரர்கள் வாயிலை கடந்தபோது ஒரு ஐரோப்பிய அதிகாரியும் மற்றும் சிப்பாய்களும் துப்பாக்கியால் சுட்டதுடன் வாளையும் பயன்படுத்தினார்கள். அதற்கு பிறகு என்னை தொடர்ந்து வந்தவர்கள் அந்த ஐரோப்பிய அதிகாரியையும் மற்றும் 1 அல்லது 2 சிப்பாய்களையும் கொல்லப்பட்டதாக சொன்னார்கள். இவருடைய வீரர்கள் அந்த இடத்துல நடந்த துப்பாக்கி சூடு கைகலப்பு சண்டையில் ஒரு அதிகாரியையும் 2-3 சிப்பாய்களும் கொல்லப்பட்டதாக இவருக்கு தெரிய வருதுன்னு சொல்ல வராரு. எனக்கு அது பற்றி தெரியவில்லை. எனக்கு தெரிந்து இது நடக்கவில்லை. அந்த நேரத்தில் நான் அங்கே இருக்கவில்லை. முழுமையாக விசாரித்திருந்தால் உங்களுக்கு இது பற்றி தெரியும். மாற்றுப்பாதையில் நான் என் நாட்டுக்கு திரும்பி விட்டேன். என்னுடைய 13 குதிரைகள், பல்லக்கு மற்றும் என்னுடைய எல்லா மூட்டை முடிச்சுகள், துணிமணி, நகைகள் மற்றும் கொஞ்சம் பணம், சராப்பிடம் இருந்த சிறிது பணம் என எல்லாமும் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டது. நான் மிகவும் பயந்து போனேன். ஏனென்றால் ஜாக்சனின் அனுமதியோடு மாடிப்படியின் தாழ்த்தளத்திற்கு வந்தபோது ஓய்வெடுத்த பின்பு அவரை சந்திக்க இருந்தேன். வேறு காரணங்களுக்காக அல்ல. ஜாக்சனுக்கு மிகவும் பணிவோடு நீண்ட காலமாக இருந்து வரும் என் வக்கீல் கடுமையாக கட்டப்பட்டு தண்ணீர் குடிக்கக்கூட அனுமதி இல்லாமல் சிறைப்படுத்தப்பட்டுள்ளார். இது 3 நாட்களாக நடந்து வருகிறது. இந்த உலகத்தில் பல பகுதிகளையும் பாதுகாப்பதாக கம்பெனி சொல்கிறது. அதாவது பிரிட்டிஷ் கம்பெனியை சொல்கிறாரு. நான் அவர்களுடைய அடிமை. சென்ற 1 மாத காலமாக பணிவோடு காத்திருந்த என்னை கம்பெனி தன் தகுதிக்கேற்ற முறையில் நடத்தவில்லை. நான் ஒரு அடிமை தான். கடந்த 1 மாதமாக நான் துறையின் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். இவ்வளவு பணிவாக நான் வந்தும் கூட என்னை ஒரு முறைப்படி அவர் நடத்தலை அப்படின்னு சொல்கிறாரு. நான் எந்த வகையிலும் ஜாக்சனின் ஆணையை மீறவில்லை. அவர்தான் என்னை கருணையின்றி நடத்தினார். தொகையை செலுத்தாத பலரையும் அவர் கண்ணியத்துடன் நடத்தினார். இவற்றை எல்லாம் என் நற்பேரற்ற தன்மை என்றே கருதுகிறேன். கம்பெனி மீது நான் முழு நம்பிக்கையை வைத்திருந்தேன். அவர்கள் சர்வ வல்லமையுள்ளவர்கள் என காத்திருந்தேன். நான் எந்த குற்றத்தையும் செய்யவில்லை. என்னையும் என் நாட்டையும் காப்பாற்றுவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். ஆகவே என்னுடைய வக்கீலை விடுதலை செய்யும்படி வேண்டுகிறேன். என்னையும் என் நாட்டையும் பாதுகாக்க வேண்டுகிறேன். கம்பெனியின் ஆணைக்கு பணிந்து போக நான் தயாராக இருக்கின்றேன். எனக்கு அளிக்கப்படும் புகலிடமாக கம்பெனி அளிக்கும் பாதுகாப்பை நான் கருதுகிறேன். எந்த விதி விலக்குமின்றி நான் காப்பாற்றப்படுவேன் என்று நம்புகிறேன். எதிர்காலத்தில் நான் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆணையிடுவீர்கள் என்று நம்புகின்றேன். இப்படிக்கு அப்படின்னுட்டு உண்மை மொழிபெயர்ப்பு அண்ணாசாமி மொழிபெயர்ப்பாளர் கட்டபொம்மன் நாயக்கருக்காக அப்படின்னு இருக்குது. இந்த ஆவணங்களில் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷனுடைய ஆவணங்களில் எந்த இடத்துலையும் வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு ஒரு ஆவணமும் இல்லை. கட்டபொம்மன் நாயக்க இப்படி தான் கடிதங்கள் இருக்குது. இப்போ ஏற்கனவே ஒரு துறை அங்கிருந்த கேப்டன் டேவிட்சன் தூத்துக்குடியினுடைய கேப்டன் கட்டபொம்மனுடைய ஒரு ஆள் என்னை சந்திக்க வராரு. அவர் கட்டபொம்மன் சார்பாக அவர் எழுதிய கடிதத்தை கொண்டு வருகிறார். அதை நான் கிளைவ் அவர்களுக்கு உங்களுக்கு அனுப்புகிறேன், கவர்னரின் ஜெனரலுக்கு நான் அனுப்புகிறேன், அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லுவீங்கன்னு சொல்லியிருந்தார்ல. அந்த இணைப்பு கடிதம் கட்டபொம்மனுடைய கடிதம். அது இப்போ தான் மொழிபெயர்க்கப்பட்டு உங்களுக்கு வாசிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கடிதம் கவர்னர் இன் கவுன்சில் லார்ட் கிளைவ் அவர்களுக்கு. பிரபு அவர்களே, குறிப்பிட்ட இடத்தில் சந்தித்த கட்டபொம்மன் நாயக் அவருடைய முழுவதுமான மற்றும் தடையில்லா பணிவை உங்களுக்கு தெரிவிக்க சொல்லி அவர் எனக்கு முழு அதிகாரம் அளித்துள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சரண்டர், டோட்டலாக சரண்டர். அதுவும் இல்லாமல் அதை தெரிவிக்க சொல்லி எனக்கு அந்த அதிகாரத்தை அவர் சொல்லியிருக்கிறார், நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன்றாரு. அவரை தடுத்து தனிமையில் வைத்திருத்தல் அல்லது சிறையில் அடைத்தல் தான் சரியானது என்று நீங்கள் நினைத்தால் என்னிடமோ உங்களால் நியமிக்கப்படும் வேறு எவரிடமோ தன்னையே ஒப்படைத்து சரணடைய தயாராக இருப்பதாக உள்ள தகவலை உங்களிடம் வெளிப்படுத்த எனக்கு அவர் அதிகாரம் அளித்துள்ளார். புரியுதில்லை உங்களுக்கு? அவர் சரணடைய தயாராக இருக்கிறாரு. அது யாங்கிட்டேயோ அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய ராபர்ட் கிளைவ் இருக்கிறாரல்ல, அந்த கிளைவ் சொல்லக்கூடியவர்கிட்டையோ அவர் சரணடைகிறதுக்கு தயாராக இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த தகவலை சொல்கிறதுக்கான அதிகாரம் எனக்கு அவர் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்தது ராமநாதபுரத்தில் நடந்தவற்றை விவரித்து அங்கு திடீரென்று தனக்கு ஏற்பட்ட பயம் மற்றும் நம்பிக்கையின்மையால் தான் அவ்வாறு நடந்து கொண்டதாகவும்
மற்றும் தன்னுடைய மக்களுடைய பார்வையில் தனக்கு மரியாதை குறைவு மற்றும் தரைக்குறைவாக நடத்தப்பட்டதாக தான் கருதியதாகவும் அதனால் அவ்வாறு நடந்து கொண்டதாக குறிப்பிடுகின்றார். மேலும் தன்னுடைய அமைச்சர் மற்றும் சுப்பிரமணிய பிள்ளையை இரும்பால் பிணைத்திருப்பதாகவும் உணவு தரப்படவில்லை என்றும் அதனால் உங்களிடம் நீதி கேட்டு தன்னையே அர்ப்பணித்து கொண்டுள்ளதாக கட்டபொம்மன் நாயக்கு குறிப்பிட்டுள்ளார். கம்பெனியின் நலனை கருதியும் தான் சார்ந்துள்ள பணியின் நன்மைக்காகவும் நான் செய்தது நீங்கள் ஆமோதிப்பீர்கள் என நம்புகிறேன் சொல்கிறது யாருன்னா, கீழ்ப்படிதலில் உள்ள கேப்டன் டேவிட்சன், தூத்துக்குடியின் தளபதி, செப்டம்பர் 27, 1798. இதுதான் அன்றைக்கி அந்த சம்பவத்தை ராமநாதபுரத்தில் போய் சந்தித்தப்ப, நீதான் ஜாக்சன் துரை என்பவனோ, நீதான் கட்டபொம்மன் நாயக் என்பவனோ, வீரபாண்டிய கட்டபொம்மனு வருது இல்லை, அந்த ராமநாதபுரத்தில் என்ன நடந்தது அப்படின்றத தெளிவாக கட்டபொம்மன் நாயக் அவர்கள் இதில் கொடுத்துருக்கிறாரு. முற்று முழுதாக சரணடைந்து விடுகிறேன், பணத்தோடு தான் நான் 1 மாதம் உங்கள் பின்னாடி சுற்றுறேன், அதை நான் கட்டிடுறேன், கம்பெனிக்கு கட்டுப்படுறேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன், நீங்கள் என்ன எனக்கு கொடுக்குறீங்களோ அந்த இருக்கிறேன், உங்கள் கட்டுப்பாட்டிலேயே நான் இருக்க நான் விரும்புகிறேன், இவ்வளவும் சொல்கிறார் கட்டபொம்மன் நாயக். இதை சொல்லித்தான் அன்றைக்கி இந்த மாதிரியான சரணடைவு நடந்திருக்கிறது. பிறகு என்ன நடந்திருக்குது, இதில் என்ன இருந்ததுன்னு அடுத்தடுத்த கட்டத்தில் இன்னொரு பதிவில் நம்ம பார்ப்போம். திரும்பவும் சொல்கிறேன், இது ஒரு ஆவண பதிவிலிருந்து எடுக்கிற விடயம். கட்டபொம்மன் நாயக்கன் கைப்பட எழுதினது ஆவணத்தில் இருக்குது. இதுதான் இன்றைக்கி நடந்ததாக சொல்லப்படுது. உறுதியாக இதுதான் தகவல். இதை தவிர்த்து விட்டு வேறு ஏதோதோ ஒரு அரசியல் பேசி வீரபாண்டிய கட்டபொம்மனாக நிற்கி அவர் நிலைநிறுத்தி இருக்கிற அந்த போக்கு சரியானதா அப்படின்னு நம்ம கேட்கல. அது அவர்களுடைய உளப்பூர்வமான எண்ணம். அவங்க பேசிக்கலாம், கொண்டாடலாம், எது வேணாலும் செய்யலாம். ஆனால் இப்படி தான் இருந்தது அன்றைக்கி. இன்னும் அடுத்த கட்டம் நிறைய ஆய்வு பண்ணிகிட்ருக்குறோம். அதை தகவல் எதனா இருந்ததுனாக்கா இதை பற்றி நம்ம அடுத்த கட்டத்தில் விரிவாக பேசுவோம். நன்றி, வணக்கம்.